Hi friends, welcome back my channel. இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம்னா சாதா ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ நான் எப்போ எடுத்து வச்சிருந்தேன். அது என்னோட ஃபோன்ல கொஞ்சம் ப்ராப்ளம்ன்றதனால வீடியோ டெலீட் ஆயிடுச்சு. அதனால என்னால வீடியோ எடுக்க முடியாம போயிடுச்சு. சாதா ப்ளவுஸ் தைக்கிற சூழ்நிலையில இந்த ஒரு வாரமா நான் லைனிங் ப்ளவுஸும் சுடிதாரும் தான் தைக்கிறேன். அதனால சாதா ப்ளவுஸ் தைக்கிற வீடியோ என்னால எடுக்க முடியல. இப்போதான் சரி ஒரு வாரம் கழிச்சு இப்போதான் நான் கட் பண்ணியிருக்கேன் சாதா ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு. சரி அதான் வீடியோ எடுக்கலாம்னு வீடியோ எடுக்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எப்போவுமே இந்த மாதிரி எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த கழுத்து பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மேலே எப்போவுமே வச்சுருப்பேன். அதை இப்போ நான் 4 பீஸாக இருக்கும், அதை நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணுங்க. இந்த பிஸ்கெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணும்போதும் கவனிக்க வேண்டிய விஷயம், இது ரெண்டும் ஒரே பக்கமாக இருக்கா பாருங்கள். இது நல்ல சைடு ரெண்டுமே ஒரு பக்கமாக வச்சு மேலே தையல் போடணும். நம்ம ஜாயின் பண்ணதும் இந்த மாதிரி நம்மளுக்கு பீஸ் கிடச்சிரும். இதை தனியாக எடுத்து வைங்க. நெக்ஸ்ட் இது 80 தான் கொடுத்துருக்காங்க, 80 சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் கொஞ்சம் அவங்க குண்டாக இருந்தாங்க. அதனால் எனக்கு துணி நான் பிட்டு வச்சு தான் பிட்டாக இருக்கும், அதை ஜாயின் பண்ணி தான் நான் தைக்கணும். இப்போ இதே மாதிரி 4 பீஸ் இருக்குது. இதை நான் இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணணும். அதேமாதிரி இதை ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணணும். இது எதுக்குன்னா பட்டி பீஸு உள்ளே வச்சு தைக்கிறதுக்காக. இந்த மாதிரி நம்ம துணி கிடைக்கலாம் கூட, நம்ம வேறு எதனா துணி உள்ளே வச்சு கூட நம்ம பட்டி துணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரி நான் துணி இருக்கிறதுனால சரி இதையே ஜாயின் பண்ணி இதையே வைக்கலாம் அப்படின்னு ஜாயின் பண்ணுறேன். ஒரு படிமான எப்போவுமே இந்த மாதிரி ஒரு துணி வச்சு ஒரு துணி நம்ம இந்த மாதிரி தைச்சோன்னா அதை திருப்பிட்டு இந்த மாதிரி படிமான தையல் போடுங்க. அப்போ தான் துணி பிச்சிக்காமல் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா துணி பிச்சிக்கும். இப்போ இந்த மாதிரி 2 பீஸ் கிடச்சிச்சிங்களா. இப்போ இது வச்சு நம்ம தைக்க போகிறோம். பட்டி வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம். இது கட் பண்ணும்போது இது நல்ல சைடு இருந்ததுன்னா இது கெட்ட சைடு. இது நல்ல சைடும் உள்ளே இருக்கணும், கெட்ட சைடும் வெளியே இருக்கணும். இந்த மாதிரி வச்சு இந்த வரைக்கும் பார்த்தீங்களா பட்டி பீஸு, அது இப்படி வச்சு கட் பண்ணிக்க. இதில் ஒரு பீஸு, இதில் ஒரு பீஸ். இப்போ கை தைக்கும் போதும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போது நார்மல் ப்ளவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, பிட்டு துணி மாதிரி இருக்கும். அது இந்த மாதிரி எழுத்தில் லெட்டர்ஸ்லாம் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அது நம்ம உள்ளுக்க வச்சு தைக்கணும். மேலே வச்சு இப்படி நம்ம தைச்சிட்டோன்னா அது மேலே அசிங்கமாக தெரியும்.
இது உள்ளே போகிற மாதிரி நம்ம மடித்து வச்சு தைக்கணும். அது நம்ம பார்த்து தான் தைக்கணும். அதுக்கப்புறம் நான் சொல்லியிருக்கேன்ல, இந்த மார்க்கிங்கும் நம்ம பார்த்து தைக்கணும். இப்போ நான் 2 பீஸ் இருக்கா, 2 பீஸ் இருக்குன்னா ஃபஸ்ட்டு இந்த நம்பர்லாம் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நான் ஃபஸ்ட்டு தைப்பேன் எப்பவுமே. இப்போ நான் இந்த நம்பர் இப்படி வச்சு இப்படி மடித்து தைக்கும்போது கோடு மேலே இருக்கா, நம்ம கட் பண்ணது மேலே இருக்கா. இப்போ நான் மடித்து தைக்கும்போது இப்படி கீழே இருக்கணும். இப்போ நான் இப்படி மடித்து தைக்கிறேன்னா இந்த கோடு கீழே இருக்கணும். இதை நான் மடித்து தைக்கிறேன்னா மேலே இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் இருக்கணும். இதை நம்ம தைக்கலாம். இது மேலே தையலும் போடலாம், இல்லை சில பேர் எம்மிங் கேட்பாங்க. எம்மிங் கேட்டாங்கன்னா நம்ம வந்து மிஷினுடைய தையல் வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுட்டோன்னா பெரிய தையல் விடும். ஏன்னா நம்ம பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம பெரிய தையல் போட்டுட்டு அது மேலே எம்மிங் பண்ணிவிட்டு அந்த தையலை நம்ம பிரிச்சிடலாம். நான் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி தான் தைப்பேன். மடித்து தைச்சிருவேன். நான் எம்மிங் பண்ண மாட்டேன். எம்மிங் கேட்குறவங்களுக்கு மட்டும் தான் நான் எம்மிங் பண்ணுவேன். மோஸ்ட்லி நான் இந்த மாதிரி தான் மடித்து தைச்சிருவேன். கட் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்ட்டு வச்சு ஒரு சின்னதாக ஒரு நாச்சு வச்சுக்கணும். அப்புறம் இன்னொரு ஸ்லீவ் இது வந்து இப்போ கீழே இருக்கணும். இந்த மாதிரி நாச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு ஷேப் தைக்க போகிறோம். இந்த மாதிரி 2 பீஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் எடுத்து தைப்போம். ஃபஸ்ட்டு நம்ம தைக்கும்போது இந்த துணி இருக்குது பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் எடுத்து தைக்கும்போது இப்படி மடித்து வச்சு இப்படி தைங்க. 2வது தைக்கும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, 2வது தைக்கும்போது இப்படி வச்சு இது உள்ளுக்குள்ளே இப்படி வச்சு இப்படி தைங்க. எப்போயுமே ஃபஸ்ட்டு தைக்கும்போது இந்த ஞாபகம் வச்சுன்னு தைங்க. மேலே வரா மாதிரி ஃபஸ்ட்டு மேலே வர மாதிரி, 2வது கீழே வர மாதிரி அப்படி மடித்து தைங்க. ஏன்னா நம்ம இதே மாதிரியே அதுவும் நம்ம தைச்சிட்டோன்னா ஒரு பக்கமே 2மே ஒரே பக்கமே தைச்சிருவோம். அதனால தான் நான் சொல்கிறேன். சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுவோம். பிகினராக இருக்கும்போது கண்டிப்பாக நான் பண்ணியிருக்கேன். அதனால தான் இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் இது எப்படின்னா பாருங்க, இந்த மாதிரி கார்னர் நம்ம இருக்குல்ல, அந்த கார்னருக்கு இதுக்கு இப்படி மடிச்சிட்டிங்கன்னா நான் சொல்லியிருக்கேன். அதை பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மடிக்கும்போது இந்த மாதிரி கரெக்டாக இருந்ததுன்னா ஷேப்பு கரெக்டாக உட்காரும். இப்போ ஷேப் இவங்களுக்கு கொஞ்சம் ஷேப் வேணும் தான் சொன்னாங்க. அதே மாதிரி தாங்க லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறேன்ல, அதே மாதிரி தான் இதையும் தைக்கணும். ஆனால் எனக்கு கொஞ்சம் இதில் வந்து வேறு மாதிரி வரும். அதேமாதிரி தான் ஷேப்லாம் அதே மாதிரி தான் தைக்கணும். இதை 2த்தையும் இப்படி மடித்து இப்போது சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி மடிப்பு வரும். அந்த மடிப்பை நம்ம 2 அப்படி மடித்தோன்னா இங்கே ஒரு சென்டர் பாயிண்ட், அந்த பாயிண்ட் வரும். இப்போ வந்து பட்டி நம்ம ஜாயின் பண்ணுவோம். நம்ம எக்ஸ்ட்ரா பட்டி நம்ம கட் பண்ணுவோம்ல, அதுவே இதை விட இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. அதனால் நான் இதையே மேலே வச்சு நான் தைக்கிறேன். இது வந்து சின்னதாக தானே இருக்குது, அதனால் நான் இது உள்ளே வச்சிடறேன். இது வந்து ஹைட்டாக இருக்கிறதுனால இதையே நான் மேலே வச்சிடறேன். இதை வந்து இங்கே பாருங்கள், இப்படி வச்சு இதை இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த பட்டி துணியை வந்து நீங்கள் 2 பீஸாக கூட வைக்கலாம். உள்ளே வந்து வைக்கும்போது 2 பீஸாக கூட வைக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம பட்டையாக வைக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து அந்த இடம் நம்மளுக்கு வந்து நல்லா க்ரிப்பு கொடுக்கும். ஷேப் வந்து க்ரிப்பு நல்லா கொடுக்கும். நீங்கள் 2 பீஸ் கூட வச்சு தைக்கலாம். இங்கே வரும்போது இதை வந்து இப்படி மடிச்சுக்கோங்க.
எக்ஸ்ட்ரா கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு இப்போ மேல் படிமான தையல் போடுறோம். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம தைச்சிட்டோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு தைக்கணும். இப்போது இப்படி மடித்து நம்ம தைச்சிட்டோம். அது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைடு தைக்கணும். அதுதான் இது வச்சு ஃபஸ்ட்டு இப்படி வச்சுட்டு அப்புறம் அதை அப்படியே இப்படி திருப்பிக்கணும் மேலே வச்சு தைக்கிறதுக்கு. இது எதுக்கு நம்ம இப்படி தைக்கிறோன்னா, நம்ம தைச்ச பிசுறு வந்து அந்த நம்ம செஸ்ட்டுக்கிட்ட வந்து நம்மளுக்கு குத்துறா மாதிரி இருக்கக்கூடாது. செஸ்ட்டு கீழே குத்துறா மாதிரி இருக்கும். நம்ம இந்த மாதிரி தைச்சிட்டோன்னா அந்த இதெல்லாம் இதுக்குள்ளே போயிடும். நம்மளுக்கு வந்து அந்த பிசுறு வந்து வெளியில் தெரியாது. அதனால தான் இது இந்த மாதிரி தைக்கிறது. இது ஒரு படிமான தையல். எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணிடுறோம். இப்போ வந்து பேக் போர்ஷன் தைக்க போகிறோம். பேக் போர்ஷனில் எப்படியும் அளவெடுத்து இந்த மாதிரி வந்து நாச் பண்ணியிருக்கோம் நம்ம மடித்து தைக்கிறதுக்கு. இப்போ அதை தான் மடிக்க போகிறோம். பேக் டாட் பிடிக்கணும். பேக் டாட் பிடிக்கிறது இந்த 2 ஷோல்டர் அளவு அப்படி வச்சு மடிச்சுட்டு ஒரு 2 இன்ச்சு இல்லை 1.25 இன்ச் வர மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இதை இப்படி மடித்து இது ரெண்டும் ஒன்றா வருதான்னு பார்த்துட்டு இங்கே ஒரு தையல் போடணும். எல்லாம் நம்ம வந்து தைச்சிட்டோம். பேக் போர்ஷன் ஃப்ரண்ட்டில் இது பேக் போர்ஷன், இது ஃப்ரண்ட் போர்ஷனில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு ஃப்ரண்ட் போர்ஷனு. அதுக்கப்புறம் ஸ்லீவ். இதை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
ஃபஸ்ட் வந்து பேக் போர்ஷன் தைச்சிங்கல்ல, அது வந்து இந்த மாதிரி நல்ல சைடு மேலே இருக்கணும், ராங் சைடு கீழே இருக்கணும். இந்த நல்ல சைடு பக்கம் நம்ம ஃப்ரண்ட் பீஸை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அது எப்படின்னா, இப்போ நல்ல பக்கம் மேலே இந்த மாதிரி இருக்குன்னா, இதுவும் நல்ல பக்கம், இது ரெண்டுமே நல்ல பக்கம் வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கணும். மேலே வந்து இந்த மாதிரி ராங் சைடு வைக்கணும். இப்படி பார்க்கும்போது ராங் சைடு இருக்கணும், இப்படி பார்க்கும்போது ராங் சைடு இருக்கணும். இது ரெண்டும் உள்ளுக்கு வந்து நல்ல பீஸ் வைக்கணும். இந்த பக்கமும் அதே மாதிரி நல்ல பக்கம் உள்ளே வச்சுட்டு ராங் சைடு வெளியில் பார்த்த மாதிரி இருக்கணும். இன்னொரு தையல் போட்டுக்கோங்க, மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதை திருப்பி லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்களா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃப்ரண்ட் நெக் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து கழுத்து பீஸ் ஜாயின் பண்ணி வச்சுருந்தோம்ல, இப்போ அதை ஜாயின் பண்ண போகிறோம். இருக்க பார்த்தீங்களா, இது நான் தான் சொல்லியிருக்கேன்ல, நான் வந்து ஸ்ட்ரெயிட் பீஸ் தான் வைப்பேன், கிராஸ் பீஸ் வைக்க மாட்டேன். அந்த ஸ்ட்ரெயிட் பீஸையே நம்ம வந்து எப்படி நம்ம தைக்கலான்னு நம்ம பாருங்கள். இது வந்து இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. ரெண்டாக மடிச்சுட்டு இதுக்கு மேலே விட்டு ஒரு 1/4 இன்ச்சில் கொஞ்சமாக மேலேயே இது கொஞ்சம் ஓரமாக போட்டுறாதீங்க, வெளியில் போய்ட போகுது. இதுக்கு கொஞ்சம் தள்ளி இந்த அளவுக்கு கொஞ்சமாக இருக்குல்ல, 1/4 இன்ச்சுக்கும் கொஞ்சம் கம்மி, அந்த அளவுக்கு தையல் போட்டுருவாங்க. நல்லா வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு தையல் போடுறீங்கள, இப்போ இது மேலே இப்படி வச்சு போடுறேன்ல, இந்த வளையிற சைடில் வந்து நம்ம அழகாக இப்படி வளைச்சிட்டு வரணும். இந்த மாதிரி வளைக்கணும். இந்த மாதிரி வளைக்கும்போது நம்மளுக்கு வந்து இது கிராஸ் பீஸ் மாதிரி தான் இருக்கும். நம்ம தைச்சிட்டோன்னா அது வந்து தனியாக தெரியாது உங்களுக்கு. நம்ம கிராஸ் பீஸ் வைக்காமல் ஸ்ட்ரெயிட் பீஸ் வச்சுருக்கோம், ஒரு மாதிரி தூக்கின்னு இருக்குது அப்படின்ற அந்த மாதிரிலாம் இதில் தெரியாது. நம்ம நார்மலாக கிராஸ் பீஸ் வச்சு எப்படி தைக்கிறோமோ அதே மாதிரி தான் இது தெரியும். நான் தைச்சிட்ட பேர் கூட உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வச்சு நம்ம தைக்கும்போது கையை வந்து இந்த மாதிரி இது வருங்க, இந்த மாதிரி வளைச்சிக்கோங்க. தைக்கும் போதே நம்ம வளைச்சிக்கணுன்னா அது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த வந்து வளைக்கிற இடத்துல வச்சு வளைங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம திரும்பவும் நம்ம தைச்சோம் பார்த்தீங்களா, ஸ்டார்டிங்கில் தைச்சோம்ல, திரும்பவும் அந்த இடத்துக்கு போங்க. இப்போ தைச்சோம் பார்த்தீங்களா, இதை தைச்சோம்ல, இதை இப்படி மடித்து மேலே இப்படி வச்சு தைச்சிருக்கோமா, இதை வந்து இப்படி மடித்து இங்கே மேலே ஒரு படிமான தையல் போட்டுட்டு வாங்க. தெரியுதா? இப்போ இந்த மாதிரி இது படிமான தையல் போடும்போது இந்த மாதிரி வளைச்சிக்கோங்க. இந்த துணிக்குள்ளே போயிடக்கூடாது, நம்ம இந்த துணியில் தான் இருக்கணும். நம்ம தைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பீஸ் வச்சு அது மேலேயே போட்டுருவாங்க படிமான தையல்.
இப்போ வந்து அங்கே போத்தவலை இப்போ நம்ம முடிச்சு ஃபினிஷிங் பண்ணோம்ல அந்த இடத்துல தான் தைக்கணும் நம்ம. இப்போ இதுவே வந்து எம்மிங் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி தைச்சிருக்கோமா, எம்மிங் கேட்டாங்கன்னா இப்படி மடிச்சுட்டு இந்த இடத்துல இப்படியே மடித்து இந்த இடத்துல எம்மிங் பண்ணுவாங்க. இது வந்து நான் எம்மிங் பண்ணல, இது வந்து நான் மிஷின் தையல் தான் அடிக்க போகிறேன். அதை அப்படியே மடித்து இப்போ இதை மடிக்கும்போது இப்படி வச்சு அதே தைக்கும்போது நல்லா வளைச்சி தைங்க. இந்த கார்னர் வளையிற இடத்துலலாம் வந்து நம்ம இந்த மாதிரி வளைச்சிக்கணும். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? கிராஸ் பீஸ் கொடுத்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஃபினிஷிங்கில் வந்துருப்பாங்க. அவ்வளோதான். இப்போ வந்து இந்த மாதிரி பேக் போர்ஷன், இது பேக் போர்ஷனு, இது ஃப்ரண்ட் போர்ஷன், இது ரெண்டுத்தையும் ஒன்றா இந்த மாதிரி வச்சு எங்கே நம்ம பேக் போர்ஷன் மடித்து வச்சுருக்கோமோ அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணுறோம். கீழே தெரியுதுங்களா? அதுக்கு கீழே இந்த மாதிரி மார்க் பண்ணுறோம். அதே மாதிரி அந்த சைடும், ரெண்டு சைடுமே எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணுறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு, நம்மளுக்கு கொக்கிப்பட்டி வர சைடு. ஃபஸ்ட்டு கொக்கிப்பட்டி வர சைடு தைக்கிறேன். அது எப்படி மார்க் பண்ணோன்னா ப்ளவுஸ் துணி வச்சு தான் நம்ம இதை மார்க் பண்ண போகிறோம். இப்போ ப்ளவுஸ் துணி எப்படி வச்சு மார்க் பண்ணான்னு சொல்கிறேங்க. இந்த கார்னரும் இந்த கார்னரும் வச்சு மார்க். சில ப்ளவுஸ்லாம் இந்த இந்த அளவு வந்து ரொம்ப குட்டியாக வச்சுருப்பாங்க, இந்த அளவுக்கு வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம வந்து வைக்கும்போது இது ரொம்ப சின்னதாகிடும். அதனால் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கலாம். ஆனால் இது வந்து கரெக்டாக இருக்குது. இந்த பாருங்கள், நம்ம தைச்சி தான் இதுவும் ஓரளவுக்கு கொஞ்சம் கீழே தான் இருக்குது, கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? அதனால் அதே அளவு தைக்கலாம், அதே அளவு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இதை மடிச்சுக்கணும். இன்னொரு தையல் எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணுறோம். கொக்கிப்பட்டி வச்சு இப்போ ஜாயின் பண்ணுறோம். கொக்கிப்பட்டியை ஜாயின் பண்ண போகிறோம். இதை தெரியுதா? இந்த மாதிரி வச்சு இதை இந்த மாதிரி மடிச்சுட்டு மேலே ஒரு தையல் போடணும். அது ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி தையல் போடணும். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அதை கட் பண்ணிக்கோங்க. இங்கேயும் அது மாதிரி இப்படி மடிச்சுக்கோங்க. இப்போது இதுக்கு மேலே ஒரு படிமான தையல்.
இப்போது இதை வந்து இங்கே ஒரு மடிப்பு, இன்னொரு மடிப்பு, 2 மடிப்பு. இது இங்கே ஒரு மடிப்பு மேலே இப்படி வச்சு அப்புறம் இன்னொரு பீஸ் இருக்குல்ல அதை வச்சு இதை வந்து நம்ம ப்ளவுஸில் மார்க் பண்ணக்கூடாது. இதை தான் நம்ம ப்ளவுஸில் மார்க் பண்ணணும். நம்ம கொக்கி பட்டியை இதை வந்து நம்ம தைச்சிருக்கோம் பார்த்திங்களா, அதை வச்சு தான் நம்ம மார்க் பண்ணணும். வச்சுருக்கோம் பார்த்திங்களா, தெரியுதா? இப்போது இங்கேருந்து இங்கே இப்போ பார்த்திங்களா நம்ம தைச்சிருக்கிறது கரெக்டாக வந்திருக்கு பார்த்திங்களா. இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது கோடு. அப்போனா நம்ம ப்ளவுஸ் கரெக்டாக தைச்சிருக்கணும் அர்த்தம். அந்த ஷேப் கரெக்டாக உட்காரும். இங்கே மார்க் பண்ணிவிட்டுமா. இதில் வந்து ஐப்பட்டி இருக்குல்ல அதை ஜாயின் பண்ணலாம். வச்சு தையல் இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல வந்து ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. அதை வந்து இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இது ஒரு இப்படி மடிப்பு, இப்படி ஒரு மடிப்பு, இன்னொரு மடிப்பு, இப்படி தெரியுதா? மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மார்க் பண்ணுறோமா, அதே மாதிரி சேம் இது ஒரு மார்க். அதுக்கப்புறம் இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இங்கே ஒரு மார்க், அதுக்கப்புறம் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இங்கே ஒரு மார்க், அப்புறம் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இங்கே ஒரு மார்க். அப்புறம் வந்து நம்ம இது தைக்க போகிறோம் பாருங்கள், ஐ எப்படி தைக்கிறதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம தைச்சிருக்கோம்ல, இதை வந்து இப்படியே திருப்பிக்கோங்க. தைச்சிட்டு இங்கே வந்து வி ஷேப் மாதிரி தான் தைக்க போகிறோம். தெரியுதா? தள்ளி இந்த இதோடு நம்ம தையல் வந்து நின்றுடக்கூடாது. இந்த துணியோடு இந்த துணியை சேர்த்து ஒரு 2 தடவை ஜிக்ஸாக் அடிங்க. அப்போ தான் வந்து இது வந்து பிச்சுக்காமல் இருக்கும். தெரியுதுங்களா? அதே மாதிரி மேலே வந்துட்டு கரெக்டாக அதுக்கு நேரம் வந்து இந்த இடத்துல வந்து
அதேமாதிரி தைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு 4 தடவை 3 தடவை இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ கை ஜாயின் பண்ண போகிறோம். இப்படி தான் வச்சு ஸ்லீவ் ஜாயின் பண்ண போகிறோம். இது வந்து இப்போ ஃப்ரண்ட் பக்கம் இருக்கா, இந்த பக்கம் வந்து நம்ம இந்த ஸ்லீவில் வந்து நம்ம கட் பண்ணியிருப்போம் பார்த்திங்களா, மார்க் பண்ணியிருக்கோம்ல, அது வந்து இந்த பக்கம் வரணும். இப்போது இது கிடையாது, அப்போனா இந்த ஸ்லீவ் தான். இதுவும் நல்ல பக்கம் இப்படி வைக்கணும். வைக்கும்போது இங்கே நம்ம கட்டிங் பண்ணோம்ல, அது மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அது இந்த பக்கம் வரணும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டும் இந்த பக்கம் வரணும். இப்போது இந்த சென்டர் நாச் பண்ணோம் பார்த்திங்களா, அதில் வந்து ஜாயின் இந்த மாதிரி இந்த சென்டர் பாயிண்ட்டு அந்த சென்டர் பாயிண்ட்டும் ஒன்றா வச்சு மேலே தையல் போடணும். இந்த மாதிரி இது தைக்கும்போது இது மேலே இருக்கிற துணியை வந்து இந்த மாதிரி வச்சு தைங்க. அப்புறம் அதை அப்படியே திருப்புங்க. திருப்பிட்டு அதுக்கு மேலேயே அந்த மேலேயே தையல் போட்டோம் பார்த்திங்களா, அதுக்கு மேலே இன்னொரு தையல் போடுங்க, டபுள் தையல். இப்போ வந்து இந்த துணியை இப்படி பிடிச்சிக்கோங்க. அதேமாரி திருப்பி இன்னொரு தையல், மேலே தையல், 2 தையல் வரணும் ஸ்லீவுக்கு. அவ்வளோதான். அதே மாதிரி இந்த பக்கம் ஜாயின் பண்ணிப்போம். இந்த பக்கம் மார்க் பண்ணிது இந்த பக்கம் வந்திருக்கா, அதேமாதிரி தைக்கும்போது ஃப்ரண்ட் இதுவே இந்த பக்கம் வந்துருக்கு பாருங்கள். இந்த சென்டரும் கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணணும். நான் தைக்கும்போது எதனா சவுண்ட் வந்தால் மன்னிச்சிடுங்க. ஏன்னா நான் இப்போ தான் யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதனால் நான் மைக்லாம் வச்சிடல. மைக் இல்லாமல் நான் ஃபோனில் நார்மல் வீடியோவில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். அதனால் ரோட்டில் போகிற வண்டி சவுண்ட்லாம் கேட்டுச்சுன்னா கொஞ்சம் இது பண்ணிடாதீங்க. என்னடா இது உங்களுக்கு இந்த மாதிரி சவுண்டாக வருது அப்படின்னு நினைக்காதீங்க. நான் கூடிய சீக்கிரம் மைக் வாங்கி மைக் போட்டு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். என்னுடைய வாய்ஸ் வந்து கிளியராக வர மாதிரி நான் வந்து வீடியோ போடுறேன்.
அவ்வளோதான், இப்போ முடிஞ்சிச்சு. இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். ஃபினிஷிங் வீடியோ இந்த மாதிரி வச்சுட்டு, இது வந்து கொக்கி பக்கமாக ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க வந்து மேலே வந்து லேஸ் தைக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட் லேஸ் தைச்சிட்டு தான் ஜாயின் பண்ணணும். அதனால் வாங்க நான் லேஸ் தைக்கிறேன். தைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாயின் பண்ணுற வீடியோ நான் சொல்கிறேன். லேஸ் தைச்சிட்டேன். இப்போ எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லைனிங் ப்ளவுஸில் சொன்ன பார்த்திங்களா, அதே மாதிரி சேம் அதே மாதிரி தான் இதுவும். ஐப்பட்டி இருக்குது பார்த்திங்களா, அதே மாதிரி இந்த பக்கமும் ஐப்பட்டி எடுத்து இங்கேருந்து எங்கே வருதோ அங்கே ஒரு மார்க், இங்கே ஒரு மார்க்கு, கீழே ஒரு மார்க், அதே மாதிரி கொக்கி பட்டிக்க தெரியுதுங்களா. இந்த கொக்கி பட்டியிலேருந்து இது வரைக்கும் வருதோ அங்கே ஒரு மார்க். அப்புறம் பேக் வந்து இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கணும். இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுட்டு, அதே மாதிரி அளவு ப்ளவுஸில் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த முதுகு பக்கமும் ரெண்டாக வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க, தெரியுதுங்களா. அது மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 4 பக்கமும் மார்க் பண்ணிவிடுவோம். இப்போ ஜாயின் பண்ணலாம். இப்போது இந்த ஜாயின் பண்ணும்போது இதை தான் நம்ம கரெக்டாக வைக்கணும். இந்த நம்ம மார்க் பண்ணுமேன்னு சொல்லிட்டு இது ரெண்டுத்தையும் இப்படி வைக்கக்கூடாது. மார்க் பண்ணிக்குமே இந்த மாதிரி வைக்கக்கூடாது, இதை தான் வைக்கணும். இது ரெண்டுத்தையும் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்து, தெரியுதுங்களா. ஒரே நிமிஷம். இது ரெண்டுத்தையும் வச்சுட்டு இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மார்க்கு, இங்கே ஒரு மார்க் இருக்குது பார்த்திங்களா. இப்போ என்னென்னா இந்த 2 மார்க்குக்கும் 2 மார்க் இருக்குது பார்த்திங்களா, அந்த 2 மார்க்குக்கும் நடுவில் ஸ்டிச்சஸ் போடணும். இந்த 2 மார்க்குக்கும் நடுவில் ஸ்டிச்சஸ் போடணும். தைச்சிருமா. இப்போ வந்து கஸ்டமருடைய அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ் பேக்கில் தான் நம்ம அளவு எடுக்கணும். பேக் ஆம்கோல், ஷோல்டர்லேருந்து ஆம்கோல் அளவு எவ்வளோ வருதோ அதை 2 பக்கமும் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், ஷோல்டர் அளவு இருக்குது பார்த்திங்களா, ஷோல்டர்லேருந்து எவ்வளோ வருது 8.5. அதே மாதிரி ஸ்லீவ் அளவும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் வந்து 6. அதே மாதிரி இந்த சைடும், இந்த சைடு ஆம்கோல் இருக்குது பார்த்திங்களா, ஆம்கோல் அளவுலேருந்து ஷோல்டர் அளவு 8.5. நம்ம வந்து 2 பக்கமே மார்க் 2 பக்கமே நம்ம அளவு எடுத்து பார்க்கணும். ஆறு 8.5 ஆம்கோல் அளவு, கை அளவு வந்து 6. இப்போது இங்கே எப்படி நம்ம மார்க் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். நம்ம ஷோல்டர் அளவு இருக்குது பார்த்திங்களா, ஷோல்டர், அந்த ஷோல்டர்லேருந்து கரெக்டாக துணியை இப்படி பிடிச்சி வைங்க. இங்கேருந்து எங்கே 8.5 வருதோ அங்கே மார்க் பண்ணுங்க. பேக் சைடு தான் நம்ம மார்க் பண்ணணும் 8.5. அதுக்கப்புறம் அதிலே வந்து ஸ்லீவையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுட்டு அவங்க என்ன அளவு 6 எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதானா. இங்கே பாருங்கள், இப்போ வந்து இங்கேருந்து நம்ம இது வச்சு பார்த்துறீங்களா, மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அங்கே கை இப்படி வச்சு இப்படி பிடிச்சிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போடுங்க.
காமிக்கிறேன். இந்த ஸ்லீவில் மார்க் பண்ணோன்னா அதுலேயும் ஒரு தையல். இந்த மாதிரி 3 தையல் போடுங்க பக்கத்தில். தையல் போட்டு லாஸ்ட்டில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டில் எக்ஸ்ட்ரா அந்த நூலெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் கார்னரை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருந்தால் ஃபஸ்ட்டு அதை கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நூல்லாம் இருக்கும், அதெல்லாம் கூட எடுத்துக்கோங்க. இந்த கார்னரையும் சென்டர் பண்ணுங்க. இப்போ வந்து இது 2த்துக்கும் நடுவில் தான் நம்ம ஸ்டிச் தைக்கணும். இங்கே வந்து நம்ம எப்போவுமே நான் தான் சொன்னேன்னா அமுக்கல் அளவு பேக்கில் தான் எடுக்கணும். இது முன்னாடி வந்து ஃப்ரண்ட்டில் வருது, இங்கே எடுக்கக்கூடாது. இந்த துணியை வந்து இப்படி திருப்பிட்டு இந்த பேக் சைடை அமுக்கல் அளவு எடுக்கணும். ஷோல்டர்லேருந்து கொஞ்சம் மாதிரி பிடிச்சி 8. அதுக்கப்புறம் ஸ்லீவ் அளவு 6. இப்போ இங்கே மார்க் பண்ண பார்த்தீங்களா, இது இப்படி வச்சு விரலால் இப்படி ஃப்ரண்ட்டில் இங்கே ஒரு டாட் பிடிச்ச இது மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து ஜாயின் பண்ணணும் நம்ம. அதே மாதிரி 3 தையல். நார்மல் ப்ளவுஸ் வந்து தச்சு முடிச்சிட்டோம், ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதில் உங்களுக்கு எதனா டவுட்டாக இருந்தால் கூட எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இல்லை நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து புரியலனா கூட நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் என் வீடியோவை நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். பாய்.